சக்திவேல் அடுத்த வர எபிசோடில் பார்த்தீங்க அப்படின்னா அபி வந்து ஸ்கூல் முடிஞ்சு வந்தோடனே வீட்டுக்குள்ளே போகாமல் கேட்டுக்கு வெளியே நின்றுட்டு இருப்பாங்க. கேட்டும் பூட்டி இருக்கும். இதை பார்த்த வேலு பார்த்தீங்க அப்படின்னா எதுக்காக நீ வெளியே நிற்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இல்லை எல்லாரும் வீட்டில் இல்லை, எல்லாம் கோயிலுக்கு போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், அதனால தான் நான் வெளியே வெயிட் பண்ணுறேன் அப்படிங்கிறாங்க. சரி வா நம்ம எங்கேயாவது வெளியே போகலாமா, உனக்கு என்ன வேணும் சாப்பிட அப்படின்னு சொல்லிட்டு வேலு வந்து அபியை கேட்குறாங்க. அதுக்கு அபி சொல்கிறாங்க, எனக்கு பீஸா வாங்கி தரியா, ஐஸ்கிரீம் வாங்கி தரியா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அபி கேட்டது எல்லாமே வாங்கி கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் பார்க்குக்கு போய் ஜாலியாக வந்து விளையாடுறாங்க. வேலு பார்த்தீங்க அப்படின்னா அபி கூட ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாரு. இது எதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா சக்திக்கும் அவங்க வீட்டில் உள்ள யாருக்குமே தெரியாது. சக்திக்கு வந்து இந்த விஷயம் தெரிஞ்சால் கண்டிப்பாக கோவப்பட்டு வேலுவை திரும்ப திட்ட தான் செய்வாங்க. ஏற்கனவே பார்த்தீங்க அப்படின்னா சக்தி வந்து வேலுக்கும் அவங்களுக்கும் டிவோர்ஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு டிவோர்ஸ் பேப்பர் எடுத்துகிட்டு வந்து வேலுக்கிட்ட கொடுத்துட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் எல்லாத்தையும் மீறி வந்து இந்த பிரச்சனையெல்லாம் மீறி எப்படி வந்து வேலு வந்து சக்தி கூட சேர்ந்து வாழ போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது எல்லாத்துக்கும் ஒரே சொல்யூஷன் அப்படின்னா செல்வி உண்மையை சொல்கிறதா. செல்வி மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா வேலு மேலே எந்த தப்பும் இல்லை அப்படிங்கிற உண்மையை சொல்லிட்டாங்க அப்படின்னா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிடும். ஸோ என்ன நடக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க.